விஷயம் நான் செந்தில்குமார் தங்கராஜ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசலாம் தாவேக்கா டெய்லி அப்டேட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 32 நாள் கழிச்சு நம்மளோட தாவேக்காவோட அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது. அதுக்கான குட் ரீசன்ஸ் வந்து எல்லாத்தையுமே இருக்குது. ஏன் இதை வந்து இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே வந்து நம்ம ஊடகத்திலேருந்து வர செய்திகளை மட்டுமே வச்சு பேச வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பொறுப்பில் இருக்கவங்க வந்து அதை பேசுகிறப்ப, அதை நம்ம எடுத்து பேசுகிறப்ப இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷன் செய்தியை நம்ம பேசுகிற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும்ல, அதுதான் விஷயம். அதுக்காக தான் ஃபஸ்ட் ஹாப்பினஸ் எனக்கு. அப்புறம் இன்னைக்கு டேட் வந்து அக்டோபர் 29. அந்த டேட்டுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். ஏன் சிம்பிள் புதுசாக டேட்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 28ஓட வீடியோ 29 தான் போஸ்ட் பண்ணேன் சம் நெட்வொர்க் இஷ்யூனால. இப்போ நம்ம பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பேசுறதுனால டேட் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதோட கண்டென்ட்டே தப்பாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல். அதனால மட்டும்தான் டேட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இப்போ ஒரு 32 நாள் கழிச்சு நம்மளோட தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் வந்து மீடியா மத்தியில் இருந்து நம்மளோட எல்லா கேள்விகளும் இருந்துச்சுல்ல, இந்த ஊடகங்கள் திரிச்ச செய்தி இல்லை அஃபிஷியலான செய்தி இல்லை கன்ஃபார்மாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற செய்திகள் எல்லாமே நம்ம மற்றவங்கிட்டேருந்து வர்ற செய்திகளை வச்சு மட்டும் நம்பாமல் ஒரு பொறுப்பாளர்கள் சொல்லும் போது அதில் ஒரு திருப்தி கிடைக்கல. அந்த திருப்தி தான். ஓகே, அடுத்ததாக யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றது வந்து யார் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்களே ரிப்பீட்டாக பேசுகிறாங்க. ரிப்பீட் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு நடுநிலையாக செயல்படுற ஊடகவியலாளர்கள் மட்டுமே பேசிகிட்டு இருந்த விஷயங்களை இன்றைக்கி பொறுப்பில் இருக்க நிர்மல்குமார் அவர்களோ இல்லை லயலோ மணி அவர்களோ இல்லை நம்ம ராஜ்மோகன் அவர்களோ இவங்களாம் எல்லாரும் சேர்ந்து பேசும்போது ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் விஜய் கூட அந்த அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க முந்தானேற்று அக்டோபர் 28. அதாவது நம்ம பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக நெல்மணிகள் கொள்முதல் ஏன் இவ்வளோ டிலே ஆகிருக்கு, ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் அரசாங்கம் ஏன் தவறு விட்டுருக்கு, இந்த மாதிரியான பேசஸில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் மூவாக பார்க்கப்படுது இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம். இப்போ இவங்களோட கருத்துக்கள் வெளியில் வரல தாவேக்காவோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து பயங்கரமாக இருக்குன்றது வந்து பரவலாக மீடியாவில் பேசப்பட்டு இருக்க விஷயங்கள். அதாவது தாவேக்கோட ஆதரவாளர்கள் இருக்கட்டும், மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து அடுத்து என்னென்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஹோல் மெம்பர்ஸ்களாக இருக்கட்டும், அப்புறம் தாவேக்கா மற்றும் விஜய் அவர்களோட வருகை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அந்த கூட்டங்களாக இருக்கட்டும். இப்போ எல்லாருக்கு பின்னாடியும் இப்படி ஒரு நியாயம் இருக்குது அப்படின்றத பேசுகிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. அது ஒரு ஸ்டாண்டாக எப்படி பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ அவதூறு பரப்பின எல்லாருக்கும் இவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்கும்போது இல்லை, இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒன் சைடாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு டபுள் சைடு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. இந்த டபுள் சைட் பொலிட்டிக்கல் வந்து 32 நாள் டிலே ஏன் அப்படின்னு இப்போ அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லும் போதில்ல, ஓகே நம்ம இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் எடுத்து பேசினது இப்போ நம்ம கூட நம்ம சேனலில் கூட கரூர் ஸ்டாம்பேட்லேருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே பேசிகிட்டு தான் இருக்கோம். அது தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃபெலிக்ஸ் சாராக இருக்கட்டும், சவுக் சங்கர் சார் கூட பேசிக்கிட்டே வந்தாங்க. இப்போ இடையில 2-3 வீடியோஸில் மாற்றிட்டாங்க. ஓகே, அது கூட விவாதத்துக்கு கொண்டாந்துச்சு. மற்றபடி எல்லாருமே வந்து அந்த ஒருதலை பட்சமாகவே செயல்பட்ட மாதிரி இருந்துச்சுல்ல. இன்றைக்கி அவங்க வெளியில் வந்து என்னென்னலாம் அவதூறு பரப்புனாங்களோ அவங்களோட ஸ்டாண்ட் வந்து இன்றைக்கி வந்து காணாமல் போயிடுச்சு. யாரெல்லாம் வாயை திறந்து குத்துவ வெட்டு இவங்களுக்கு புதுக்கி ஜெயிலில் போடுங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், இவங்களாம் இப்படித்தான் சொன்னவங்க. ஏன் ஈவன் பாதிக்கப்பட்டவங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து விஜய் சாரை பார்த்துட்டு வந்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ மனம் வந்து பேசுகிறாங்க. வர சொன்னது வந்து பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல விஜய் அவர்கள் வர வச்சாங்க. ஆனால் இவங்களாம் சேர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவு மனுஷன் உடஞ்சி போயிருக்காரு. ஒரு பெரிய ஒரு துயர சம்பவத்தை எக்காரணத்து கொண்டும் ஒரு அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே என்ன நடந்துச்சுன்ற அந்த சின்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட வெளியில் வரக்கூடாது. அது எல்லாமே பர்சனல் 41 பேரோட குடும்பங்களுக்கும் நான் குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கேங்கிறது ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அதோட அந்த ஆதாரம் தான் வந்து 20 லட்சமாக இருக்கட்டும், அப்புறம் அவங்களை இன்னைக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு அந்த காப்பீடு திட்டங்கள் வழங்கினதாக இருக்கட்டும், அப்புறம் மந்த்லி ஈவன் 5,000 வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அண்ணன் தளபதி வந்து அவங்களோடையே காலம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறவேன்னு அந்த அஷ்யூரிட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்ததுக்கு பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுத்த பொலிட்டிக்கல் மூவுக்கு முன்னாடி இது எல்லாமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சது ஒரு பெரிய மனிதாபிமானி மிக்க ஒரு மனிதர் வந்து தலைவர் வந்து இப்படி தான் செயல் பண்ணுறதுக்கு உதாரணமாக இருக்கார். இதை எப்படிலாம் பேசினாங்கன்னு நம்ம மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஓகே, தூற்றட்டும் எப்பயும் போல தான் அண்ணன் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொன்னதே தான். எப்போலாம் நம்ம வந்து விவாதிக்கப்படுறோமோ அப்போல்லாம் நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்மளோட பொலிட்டிக்கல் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை விமர்சித்தவங்க எல்லாமே இன்றைக்கி பயந்து போயிருக்காங்க. மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் இதெல்லாம் நடக்கிறது சகஜம். நம்ம இன்னும் கவனமாக அடுத்தடுத்த மூவ் பண்ணுவோம். அப்போ அடுத்த பொலிட்டிக்கல் மூவ், அடுத்த பிரச்சாரம் அப்படின்றது எப்போ அமையும் அப்படின்ற கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. அவங்க வந்து அவங்க எஸ்ஓபி இன்னும் ஃபார்ம் பண்ணி தரல. நாங்கள் நீதியின் வழியே சட்டத்தின் வழியே தான் எங்களோட தலைவர் செயல்படுறாரு. அதே மாதிரி எஸ்ஓபி அவங்க கொடுத்ததுக்கப்புறமா அதன் வழியை பின்பற்றி நாங்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் ஆரம்பிக்க போகிறோம். எங்களோட பொலிட்டிக்கல் மூவ் அப்புறம் 2026 தேர்தலுக்கான அடுத்த கட்ட எல்லா வேலைகளுமே ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் வரது எல்லாமே இப்படி வரும் அப்படின்றத வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. தாவேக்கா மற்றும் தாவேக்காவை சார்ந்தவங்க ஆதரிக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய குட் நியூஸாக இருந்துச்சு. வெறும் ஒருதலையாக பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு, சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஆதரவு கை கிடைச்ச மாதிரி இருக்குது. எல்லாரும் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சது. நாளைக்கு இன்னும் சில இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு கரெக்டாக சைனிங் ஆஃப் நான் செந்தில்குமார் தங்கராஜ்.